பார்த்தீங்கன்னாக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஸ்டஃப்டு இட்லி வந்து செய்ய போகிறேன். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். சாப் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு தக்காளி வந்து சின்ன தக்காளி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கேரட், 2 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா தனியாத்தூள். ஸோ இது 3மே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் வேணாலும் ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாய் தூள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் மசாலா வேறு எதனா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா அரைச்ச மாவு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவில் செஞ்சது. ரவாலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஸ்டஃப்டு இட்லி வந்து செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட வாசனை போடணுன்னு கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். காய் வதங்கணுன்றதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பியூரியும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம வந்து வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள், மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இறக்கிடலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் பச்சை பட்டாணி வேணும்னாலும் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து இறக்கியாச்சு. கடைசியாக சாப் பண்ண கொத்தமல்லியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக மாவு சேர்த்துப்போம். ஸோ அரை மாவு வந்து சேர்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி தட்டில் வந்து எண்ணெய் தடவிடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்து உருண்டை பிடிச்சி ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சுடுவோம். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே வச்சுடுவோம். இப்போது மறுபடியும் மேலே ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம அப்படியே ஊற்றிடலாம். ஸோ வந்து அரை கரண்டி மாவு மறுபடியும். இட்லிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தட்டு வந்து வைக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேம் தட்டு போட்டு மூடியாச்சு. 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இட்லி வெந்துருச்சான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு ஈரம் பண்ணிவிட்டு நம்ம குத்தி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டலை. தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி வந்து எடுத்துட்டேன். ஏன்னா நான் கேமரா வந்து கையில் வச்சு எடுத்துட்ருக்கேன் ஃபோனில். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இட்லியுமே எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் கட் பண்ணிட்டேன். தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து தேங்காயோட பின்புறம் இருக்கிற அந்த இது வந்து அப்படியே சுரண்டி எடுத்துட்டேன், அந்த ஓடு பக்கம் இருக்கிறத. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நமக்கு வரும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இது வந்து ஒரு 2 தேங்காய் பத்தை இருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த 2 பொருள் தான் இந்த தேங்காய் சட்னிக்கு நம்ம அரைக்க போகிறோம். எல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். இந்த டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பச்சை மிளகாய் தேங்காய் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டஃப்டு இட்லிக்கு. ஸோ இப்போ ஸ்டஃப்டு இட்லி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.